Glorious. Hallelujah. Praise, 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 praise. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால்வழிக்காக நன்றி, 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 நன்றி. துதிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா பிதாவே நன்றி, நன்றி. ஜோதிகளின் பிதாவே நன்றி, மகிமையின் பிதாவே நன்றி, வல்லமையின் பிதாவே நன்றி, 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 நன்றி. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போம். காலவெளியில் உற்சாகத்தோடு துதிப்போம், பலனோடு துதிப்போம். ஷப்லபாரபா ஹந்தனமாதி அந்தலஹதி அந்தரஹூதி அந்தலஹதரஹதரஹா ஷேக் ஹம்கோ. Thank you Father, thank you for this wonderful morning. ஆண்டவரே, காலையில் எழும்ப வைத்திருக்கிறீர், துதிக்க வைக்கிறீர், பலப்படுத்துகிறீர். இந்த நாளுக்காக நன்றி. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, நன்றி, நன்றி. உம்மை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை நாம் காலையில் வாசித்து தொடர்ந்து நாம் துதித்து ஜெபிப்போமா? சங்கீதம் 84:11. Psalms 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். The Lord will give grace and glory. கிருபையும் மகிமையும், கிருபையும் மகிமையும், கர்த்தர் மகிமை அருள்வார். ஆண்டவர் மகிமையான தேவன். அவருடைய மகிமை இன்கம்பேரபிள். யாரும் அந்த மகிமையை எங்கேயும் ஒப்பிட முடியாது. சூரியனுக்கு ஒரு மகிமை உண்டு, சந்திரனுக்கு ஒரு மகிமை உண்டு. அதெல்லாம் யாரும் எதுவும் மாற்ற முடியுமா? அதை விட மேலான மகிமை கர்த்தருடைய மகிமை. அவருடைய மகிமை அன்றைக்கு மோசே சீனாய் மலையில் கண்டார் அல்லவா? அவருடைய மகிமை கண்ட பக்தர்களெல்லாம் உண்டு. எலியா கண்ட மகிமை. அன்றைக்கு மறுரூப மலையிலே சீசர்கள் இயேசுவின் மகிமையை கண்டார்கள். இன்று காலை கர்த்தர் சொல்கிறார், என் மகிமையை உனக்கும் தருவேன், என்னுடைய மகிமையை உனக்கு தருவேன். அந்த 84:11. தேவன் சூரியனும் கேடகன்னா அவர் மகிமையை குறிக்குது. இது that shows the glory of God. சூரியனை விட மகிமை, சந்திரனை விட மகிமை, அந்த மகிமையுள்ள தேவன். ஆமென். இந்த வேதத்தில் ஆண்டுடைய மகிமையை பற்றி நாம் பார்க்கும்போது பிதாவின் மகிமை என்றிருக்கிறது. மத்தேயு 16:22 பிதாவின் மகிமை. மத்தேயு 25:31 மனுஷகுமாரனின் மகிமை என்றிருக்கிறது. பிறகு மகிமையுள்ள சிங்காசனம் என்றிருக்கிறது. எபிரேயர் 1:3 இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். இந்த உலகத்தில் இயேசு தான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர். இயேசுவில் தேவனுடைய மகிமை இருக்கிறது. ஆமென். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமென். இயேசுவின் மகிமை, அவரிடத்தில் இருந்த மகிமை உலகத்தில் அற்புதங்களை செய்தது, அதிசயங்களை செய்தது, மனிதனை ரட்சித்தது. அவரிடத்தில் இருந்த மகிமை தன்னையே ஜீவனை கொடுக்க வைத்தது. கை வைத்து மகிமை நிறைந்த இயேசுவே என்று சொல்லுவோமா? மகிமை நிறைந்த தேவகுமாரனாகி இயேசுவே, மகிமையின் பிதாவே, ஜோதிகளின் பிதாவே, உமக்கு நன்றி. லேவியராகமத்தில் வாசிக்கிற 9:23 கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. ஆண்டவர் தன்னுடைய மகிமையை அவரே வைத்து கொண்டிராமல் அந்த மகிமையை தம்மை நேசிக்கிற மக்களுக்கு கொடுக்கிறார். The splendor, the honor, the majesty he wants to give to his people. அந்த மகிமை தான் யோசேப்புக்கு கொஞ்சம் கொடுத்தார், பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவனை உயர்த்தினார். அந்த மகிமையை தானியேலுக்கு கொடுத்த போது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் உயர்ந்தான். அந்த ராஜாவங்கத்துக்கு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். யார் யார் உங்கள் வேலையில் இருக்கிற இடங்களில் ராஜாவின் மகிமையை வெளிப்படுத்துகிறீர்களோ தேவன் தம்முடைய மகிமையை தருவார். அது உலகத்திலும் உங்களை உயர்த்தி வைக்கும், உலகத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும். கை வைத்து இன்றைக்கு உங்களுக்கு தேவன் கொடுத்த வேலை, தொழில்கள் ஒரு மகிமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, அவரை தேடின பிற்பாடு வரங்களை பெற்று கிருபைகளை பெற்று அவருடைய மகிமையினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென். கை வைத்து கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமையை கொஞ்சம் ஷேர் பண்ணி இருக்கிறார். அவருடைய மகிமை பிரகாசத்தினால தான் கொஞ்சம் வேலை, என் தொழிலாம் நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்குதே. அவருடைய மகிமையினால என் சரீரம் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது. இவ்வளோ வியாதி வந்தோ, இவ்வளோ பிரச்சனை வந்தோ என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்குது.
இன்னும் 1 சாமுவேல் 12:24 மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆமென். ஆண்டவருடைய மகிமை அவரே ஹோல்டு பண்ணாம அந்த மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த மகிமையை நமக்கு தர விரும்புகிறார். அவர் யார்? சர்வ வல்லமை உள்ள தேவன். சங்கீதம் 24:10 வாசிக்கிறோம், மகிமையின் ராஜா. நம்முடைய ஆண்டவருக்கு பேரு மகிமையின் ராஜா. ஏசாயா 46:13 இஸ்ரவேலுக்கு மகிமையும் அப்படிங்கிறார். மகிமையை வேறொருவனுக்கும் கொடுக்க மாட்டார், அவருடைய ஜனங்களுக்கு தருவார். அவரை ஆராதிக்கிற மக்களுக்கு தான் கொடுப்பார், அவரை தேடுகிற மக்களுக்கு கொடுப்பார். ஆமென். அதான் மகிமையின் தேவன். மகிமையின் தேவன். எல்லாம் தோத்திரம் பண்ணிட்டு இருப்போமா? இந்த காலவெளியில் எல்லாம் மகிமைன்னு சொல்லிட்டு இருக்க. மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார், மகிமையை தருவார், கிருபையை தருவார், மகிமையை தருவார். ஆமென். யோசேப்புக்கு தேவனை கொடுத்த அன்றைக்கு இந்த கிருபையும் மகிமையும் தானியேலுக்கு கொடுத்தார், எஸ்தர் ராஜாத்திக்கு கொடுத்தார், வேதத்தில் அநேக பக்தர்களுக்கு கொடுத்தார். கர்த்தரின் ஆலயத்துக்கு ஒரு மகிமை தர்றார். எசேக்கியேல் 44:4 கர்த்தரின் ஆலயம் மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த காலவெளியிலே தேவனுடைய மகிமை குடும்பத்தை நிரப்புகிறது, ஆலயத்தை நிரப்புகிறது, வீட்டை நிரப்புகிறது. அந்த மகிமை நம்மை மூடுகிறது, அந்த மகிமை நம்முடைய சரத்தை தொடுகிறது. ஆமென். ஆண்டவருடைய மகிமை இந்த க்ளோரி. நம்ம ஆலயத்தில் இத்தனை ஆண்டுகள் என்ன மகிமையான காரியங்களை ஆண்டு செஞ்சிட்டு இருக்கிறார்ல. ஆராதனையில் அவருடைய மகிமையை பார்க்குறோம், விடுதலையாக்குற மகிமையை பார்க்குறோம், ஜெயம் கொடுக்கிற மகிமையை பார்க்குறோம். ஆமென். கர்த்தர் சியோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார். ஆமென். இன்று காலை தேவனுடைய மகிமை, பிதாவின் மகிமை, இயேசு கிறிஸ்துவின் மகிமை, பரிசுத்த ஆவியானவர் மூலம்தான் அந்த மகிமை வெளிப்படுகிறது. The Holy Spirit of God brings the glory of God, glory of Christ. இயேசு கிறிஸ்துவின் மகிமையும் பிதாவின் மகிமையும் நம்ம கொண்டு வருவர் பரிசுத்த ஆவியானவர் தான். He brings the glory. Shablohari Tandanamodi Anturu Shadalaha. இந்த காலவெளியிலே பிதாவின் மகிமையை கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வீடுகளை நிரப்புகிறார், இடங்களை நிரப்புகிறார். ஆலயத்தில் மகிமை. ஆமென். ஓ ஹல்லேலூயா. காலையில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாமா? ஓ என் நேசரே, மகிமை மகிமை மகிமையே. மிக பிடித்தமான பாடல் நமக்கு அல்லவா? மகிமை மகிமை மகிமையே என்று அவருடைய மகிமையை பாட போகிறோம். எங்கள் நேசரே, நம்முடைய மகிமையினால் எங்களை இந்த காலவெளியிலே நிரப்போம், குடும்பத்தை நிரப்போம். வீணான அந்தகாரங்கள், இருள், பிசாசு, அந்தகாரம், வியாதி, போராட்டம், ஓ எல்லாம் அழிந்து உம்முடைய மகிமை உம்முடைய மகிமை உம்முடைய மகிமை உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்போம், உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்போம். ஆமென். என்று காலை ஆண்டுடைய மகிமை நம்மை நிரப்புகிறது. இப்போ பாடிக்கொண்டிருக்கும் போது அவருடைய மகிமை நம்மை நிரப்புவதாக. மகிமை மகிமை மகிமையே, தேவ மகிமையே, கிருபை கிருபை கிருபையே கிருமையே. பாட முடிந்த அத்தனை பேரும் மகிமை மகிமை மகிமையே, தேவ மகிமையே, கிருபை கிருபை கிருபையே கிருபையே. என் நேசரே நேசரே, பாசமும் தாகமும் நீரே. பிரியமே பிரியமே. ஆண்ட நோக்கி பார்ப்போமா? ஏக்கமும் நோக்கமும் நீரே. மகிமை 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 மகிமை, தேவ மகிமையே, கிருபை கிருபை. உங்களுடைய மகிமை வேணப்பா. 10வது மாதம் எங்களுடைய ஊழியத்தில், ஆராதனையில், குடும்பங்களில் வேற எந்த சாபம் வேண்டாம், வேதனைகள் வேண்டாம். கிருபை. சிலுவை நோக்கி பார்க்கிறேன், சிலுவை நோக்கி பார்க்கிறேன், என்னை நானே மறக்கிறேன். சிலுவை நோக்கி என்னை நானே மறக்கிறேன். கை வைத்து ஆண்டவரை பார்த்து உடைய கரம்
மகிமை எங்களை மூட. நேசரே நேசரே கூப்பிடுவார பாசமும் தாகமும் நீரே. என் பிரியமே பிரியமே நோக்கமும் நோக்கமும் நீரே. மகிமை மகிமை மகிமையே தேவ மகிமையே. பாடுவோமா சேர்ந்து இந்த கால வேளையில மகிமை மகிமை மகிமையே மகிமையே கிருபை கிருபையே கிருபையே. மகிமையும் கிருபையும் இணைந்து வரும். எங்கெல்லாம் என்னுடைய மகிமையை கேட்கிறோமோ அங்கெல்லாம் அவருடைய கிருபை இணைந்து வரும். இன்னைக்கு காலையில் ஆண்டோடைய மகிமை கிருபை இணைந்து நம்முடைய குடும்பத்தை சந்திக்கிறது. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? Are you ready to take the grace of God, the glory of God in your life? ஷப்லபாஹரபா, take it in Jesus name. இயேசுவின் நாமத்தில் அவருடைய மகிமை, ஆமென். அவ்வளோ பிரம்மாண்டமான அவருடைய மகிமையில் ஒரு கடுகளை ஒரு துளி நம்ம தொட்டா போதும், ஆமென். அவ்வளோதான். அந்த மகிமை பெரிய காரியங்களை செஞ்சிடும், பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சிடும். ஆமென் ஆமென். மோசேக்கு இந்த மகிமையை சீனாய் மலையில் காண்பித்தாரே, ஆமென். யோசுவாவுக்கு மகிமை அந்த வெளிப்பட்டதை வேதத்தின் பக்தர்களெல்லாம் அந்த தெய்வ மகிமையை வெளிப்படுத்தினார்கள். இன்று காலை அவருடைய மகிமை நம்முடைய குடும்பத்தை மூடுகிறது, தொழிலை மூடுகிறது, வேலையை மூடுகிறது. அவருடைய மகிமை வெளிப்படுகிறது, சாபங்கள் மாறுகிறது. ஷப்லோ ஹாரி நாலா கர்த்தர் சொல்லும் பிள்ளைகளுக்கு என் மகிமையை நான் வெளிப்படுத்துவேன், உன் குடும்பத்துக்கு என் மகிமையை வெளிப்படுத்துவேன். நீ சாபம்னு நினைச்சியோ, அந்தகாரன்னு நினைத்தியோ, அல்லது வியாதியிலே இப்படி நொடுங்கி நினைத்தியோ, இதெல்லாம் மாறி என் மகிமை, என் மகிமைக்குள்ள சுகம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, விடுதலை இருக்குது, வல்லம் இருக்குது, உயர்வு இருக்குது. 7 விதமான காரியங்கள் அவருடைய மகிமைக்குள்ள அடங்கி இருக்குது. மகிமை அருள்வார். சங்கீதம் 84 மறந்து விட வேண்டாம். 11 கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதரார். உத்தமம் அவ்வளோதான். ஒரு நல்ல தொடர்ந்து அவரை உண்மையாக ஜெபம் பண்ணணும், சரியாக ஜெபம் பண்ணணும், சரியாக அவரை ஆராதிக்கணும், சரியாக அவருடைய வசனத்தை வாசிக்கணும், அவரோடு சரியான நேரம் செலவு பண்ணி பர்ஃபெக்டாக அவரோடு இருந்துக்கணும். அந்த மாதிரி ஆட்கள் தெய்வ மகிமையை பார்க்க முடியும். தேவனை மட்டும் ஏமாத்திடக்கூடாது. அவருடைய ஆராதனை, அவருடைய ஆலயம், ஜபத்தை மட்டும் நாம் விட்டுவிடக்கூடாது நம்ம வாழ்க்கையில். ஏனென்றால் அவருடைய மகிமை அழியாத மகிமை, தேவன் கொடுக்கிற மகிமை வாடாத மகிமை. உலகத்தின் மகிமை எல்லாம் புல்லை போல அது அழிந்து வரும், பூவை போல காய்ந்து போயிடும். அவர் கொடுக்கிற மகிமை தலைமுறை தலைமுறையாய். ஷப்லோஹா ரீட்டா காபா. ஆபிரகாமுக்கு ஒரு மகிமை கொடுத்தா பாருங்க, தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தலைமுறையாக வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆபிரகாம் பற்றி. எல்லாம் கை அசைச்சது கால்வழியுடைய மகிமை என் குடும்பத்தை நிரப்பட்டோம். துதியின் மகிமை சொல்லுங்க, ஜபத்தின் மகிமை, துதியின் மகிமை, ஆராதனையின் மகிமை, வேத வசனத்தின் மகிமை, அற்புதங்களின் மகிமை. ஆவியில நிறைஞ்சு நல்ல ஜெபம் பண்ணுங்க. துதிங்க 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 துதிங்க. கர்த்தருடைய வல்லமை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. யாரையோ கர்த்தர் தொடுகிறார், நிரப்புகிறார். இந்த காலவெளியில் உங்கள் குடும்பத்தில் உள்ள சாபங்கள் எல்லாம் ஓடி ஒளியட்டும். சத்தனுடைய வல்லமை எல்லாம் ஒளியட்டும். அவருடைய மகிமை உள்ள வரும்போது எல்லாம் அழிஞ்சிரும். வீட்டுக்குள்ள அவருடைய மகிமை, ஓ ரபா லாக்காரி. அவங்க தொழில் அவருடைய மகிமை, பிள்ளைகள் மேல் முகத்தில் அவருடைய மகிமை, அவன் சரத்தில் அவருடைய மகிமை. அந்த வியாதியெல்லாம் ஓடி மறைஞ்சிரும். ஆண்டவர் இயேசு வியாதியுள்ள தொடும்போது என்ன நடந்திருக்கும்? அவரிடத்தில் இருந்த மகிமை அந்த மனிதனை தொட்டது, அவ்வளோதான். அற்புதம் நடக்குது. இன்றைக்கு காலம் அதே அற்புதம் நடந்துட்டு இருக்குது. விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை வைத்து மகிமையின் தேவனுடைய மகிமை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வோமா? எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை நினைத்து பெற்றுக்கொள்வோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவருடைய மகிமையினால் நிரப்பப்படுவோம். இயேசுவின் நாமத்தை வைத்து வைத்து அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்வோம். அந்த காலவெளியிலே ஷோ ரபஹா பஹாலா ஹத்தூரி டாலாஹா. ரத்தம் 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 ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், வல்லமுள்ள ரத்தம் ஜெயம், மகிமுள்ள ரத்தம் ஜெயம், விடுதலை அளிக்க ரத்தம் ஜெயம். வல்லமுள்ள நாமம், மகிமுள்ள நாமம், ஏசு நாமம், ஏசு நாமம். ஷோ ராம் டோ லீ டே ரீ கா டாலா. ஆவியானவர் தான் அவருடைய மகிமையை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். Holy Spirit will bring the glory of God in our life. மகிமையின் ஆவியானவர் அவர், வல்லமையின் ஆவியானவர். ஆவியானவர் நம்மை மகிமையினாலுமே நிரப்புவார், வல்லமையினாலுமே நிரப்புவார்.
ஓ ரலா ஹா 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 ஷிகா கோதோ கோதோ லோ கப்போரா பஹாரி டோலா காரா தலா கதீனா கதாரா கதாரா கதாலா கதாரா கதா ஷடால எங்கேயோ சாபம் ஒளிந்து கொண்டிருக்கிறது, அந்தகாரெல்லாம் மறைந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய அந்தகாரெல்லாம் அழிஞ்சு, பிசாசின் அந்தகாரம் அழிஞ்சு தேவ மகிமை குடும்பங்களை நிரப்புகிறது. இந்த கால்வெளியிலே நம்முடைய சபையை தேவ மகிமை மூடுகிறது, ஆராதனை தேவ மகிமை மூடுகிறது, ஊழியர் குடும்பங்களை தேவ மகிமை மூடுகிறது, ஊழியத்தை கனப்படுத்துகிற தாங்குகிற ஜெபிக்கிற மக்களை தேவ மகிமை மூடுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கிறவர்களை தேவ மகிமை மூடுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவங்களை தேவ மகிமை மூடுகிறது. தேவனுக்காக நீ வைராக்கியம் நிற்கிறீல்ல, தேவ மகிமை உன்னை மூடும். சாத்தான் உன்னை தொடான், வியாதி உன்னை தொடாது, அந்தகாரம் தொடாது, எந்த பிரச்சனையும் நீ அழிந்து போவதில்லை. தேவ மகிமை வந்தால் உன்னை தூக்கி நிறுத்தும், காலோன்றி நிற்க வைக்கும். எசேக்கியேல் தேவ மகிமை கண்டபோது காலோன்றி நின்றாராம். ஓ ரப்பா ஹாரி டெய்லா ஹா 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 ஷகா தாதா. இந்த கால்வெளியில் அந்த மகிமை ஒவ்வொருவரையும் தொடுகிறது, அந்த மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. Be filled with the glory of God this morning. இந்த கால்வெளியிலே தேவ மகிமை, பிதாவின் மகிமை, மனுஷகுமாருடைய மகிமை. ஓ ரப்போலஹா, ஏசாயா கண்ட அந்த மகிமை, தானியேலை தொட்ட அந்த மகிமை. ஆமென். ஓ ராலஹா, கர்த்தருடைய மகிமை பூமியெல்லாம் நிறையும் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம குடும்பத்தை நிறைஞ்சு, நம்ம வட்டாரம் நிறைஞ்சு, நம்ம எல்லாம் நிறைஞ்சு, அதான் ரிவைவல். ஜெபிக்க அந்த மகிமை வந்து பூமியவே நிறைச்சிரும். அவ்வளோதான், எல்லாருடைய முழங்காலும் முழங்கிடும், எல்லார் நாவும் அறிக்கை பண்ணும். லோ ஹா ரா ஹா சி ரே ஹி ரா லா ஹா மா ரி டோ கா ஷா டோ ரே. நல்ல ஆவியில் ஜெபமணி பழகுங்க, பரிசுத்தாவிக்குள் நிறைந்து பழகுங்க. ஓ பி ஃபில் வித் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். சிலுவை நடிச்சு, இயேசுவின் ரத்தத்தை நடிச்சு, பரிசுத்தாவிக்குள்ள நிறைந்து. ஆமென், 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 ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இன்று காலை நம்மை மூடுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் நம்மை நிரப்புகிறது. ஒரே நிமிடம் தான், எல்லாரும் இணைந்து பாடி, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடட்டும், இந்த இடத்தை மூடட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போய் கேட்கும் போது அவருடைய மகிமையின் மேகம் நம்மை மூடுவதாக. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. நிமிடங்கள் மட்டும். ஒரு மகிமையின் மேகம் அப்பா இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் சொல்லுவ சேர்ந்து இந்த ஜனத்தை மூடுதே. அது விலகாத மேகம், மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, நன்றி செலுத்தி. மேகம் நீ, முன் செல்லுமே. எல்லாரும் சேர்ந்து கை வைத்தி, யானவரே, ஆவியானவரே, வல்ல யானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம். காலுடைய மகிமைகளை பிரசன்னங்களை மூடுவதாக. மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே. நல்ல கரங்களை தட்டியவருடைய மகிமையின் மேகம், வல்லமையின் மேகம் நம்மை மூடட்டும். ஆமென். ஒவ்வொரு குடும்பங்களும் இன்றைக்கு சாபங்கள், அந்தகாரங்கள் எல்லாம் விலகி மகிமை மூடுகிறது. வியாதி, போராட்டம், தொல்லைகள் எல்லாம் விலகி மகிமை மூடுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் மகிமையை. Receive the glory of God. தேவனுடைய மகிமை உயர்த்தும், தேவனுடைய மகிமை ஆசீர்வதிக்கும், சுகத்தை கொண்டு வரும், அற்புதங்களை கொண்டு வரும், வல்லமையை கொண்டு வரும். அவருடைய மகிமை வந்துவிட்டால் அவ்வளோதான். சாபங்களுக்கு இடம் இல்லை, சாத்தானுக்கு இடமில்லை, வில்லிசூனிய பொல்லாத வல்லமை அந்தகார கட்டுகளுக்கு இடமில்லை. ஓ ரபாஹா ஷியாஹா. தெய்வமே, சங்கீதம் 84:11 கர்த்தர் மகிமையும் கிருபையும் அருள்வார். அருமையான உடைய வார்த்தைக்காக நன்றி. இன்னைக்கு காலையில் உடைய மகிமை தொட்டு கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. நிரப்பி யார் விசுவாசத்தோடு அழுது புரண்டு அப்படியே கெஞ்சுகிற உடைய ஜனத்தின் மேல் உடைய மகிமை இறங்கி விட்டதுக்காக நன்றி. ஆமென்.
இந்த ஜெபத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் ஜெபித்து உம்முடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொண்டே இருப்போம். குடும்பத்துக்குரிய மகிமை, சபைக்குரிய மகிமை, தேசத்துக்குரிய மகிமை, மக்களுக்குரிய மகிமை, ஊழியர்களுக்கு நீர் கொடுக்கிற மகிமை. அன்றைக்கு மோசைக்கு ஒரு மகிமை வைத்திருந்தீர், எலியாவுக்கு ஒரு மகிமை, பவுலுக்கு ஒரு மகிமை வைத்திருந்தீரே. தானியலுக்கு ஒரு மகிமை உண்டு, யோசேப்புக்கு ஒரு மகிமை உண்டு. ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு, ஒவ்வொருவருக்கு ஏற்ற மகிமை நான் நிரப்பி அவர்களை உயர்த்தி பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். உங்கள் சபையை மகிமையால் நிரப்போம். உம்முடைய மகிமை என்னையும் தாழ்த்துக்கிறேன், எங்களெல்லாம் தாழ்த்துக்கிறோம். ஆசீர்வதி. ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். காலையில் எங்களை எழுப்பி விட்டு கொஞ்ச நேரம் எங்களை துதிக்க வைத்தீரே, கொடான கொடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, மகிமையை பெற்றுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.